உதயவினால் சுகமா
சுகப்பெழல் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகப்பெழல் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கல்கள் செவிவாய் நவலி எங்கும் பாய்கின்றதே. உள்வல்லமையால் சுகமானே, உம்வாசையால் சுகமானே, உத்தழும்புகளால் சுகமானே, உள்தயவினால் சுகமானே. சுகப்பெழல் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக நீ குணமாக விரும்புகிறாயா என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்திலே அமைதி இல்லாமல், மனதிலே சமாதானம் இல்லாமல், உறக்கம் இல்லாமல், அடுத்தவர்கள் பேசின அந்த பேச்சுகள் நம்மளுடைய மனதிலே காயத்தை ஏற்படுத்தி உள்மனதிலே ஒரு பெரிய ரணங்களாக இருந்து உறக்கத்தை கெடுத்து சமாதானத்தை இழந்து, அதனால் நாம் பிறருடைய மனதை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், பிறருடைய மனதை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய, ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இருக்கக்கூடிய சகல வியாதிகளையும் அவர் குணமாக்க அவர் விரும்புகிறார். ஆதலால் தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ குணமாக விரும்புகிறாயா என்று. பிரியமானவர்களே, இன்று மருத்துவ உலகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு இருந்தாலும் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத பல நோய்கள் இந்த உலகத்திலே உண்டு. 2026 ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் WHO நிறுவனம் ஒரு குறிப்பை வெளியிடுகிறது. அந்த குறிப்பை அது வெளியிடுகிற போது அது சொல்லுகிறது 17,000 தனித்தத்துவமான நோய்கள் இருக்கிறது என்று சொல்கிறது. 17,000 தனித்தத்துவமான ஒரு நோய்கள். இந்த 17,000 தனித்தத்துவமான நோய்களுடைய தொடர்புடைய அநேக நோய்கள் 1.5 லட்சத்திற்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறதாம். ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால், ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, அது கட்டுப்பாடின்றி இருக்கிறது. அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? இதயத்தை பாதிக்கிறது, அவர்களுடைய கணையத்தை பாதிக்கிறது, நரம்பை பாதிக்கிறது, கண்களை பாதிக்கிறது, தளர்வு ஏற்படுத்துகிறது, சோர்வை ஏற்படுத்துகிறது, அதே சமயத்தில் அவர்களுக்கு மயக்க நிலையை உண்டாக்குறது. இப்படி ஒரு சர்க்கரை நோய் என்று எடுத்துக்கொண்டால் அதோடு தொடர்புடைய பல நோய்கள் வந்து கொண்டு இணைந்து கொண்டே இருக்கின்றன. இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு இணையாக வருகின்ற நோய்கள் 1.5 லட்சத்திற்கு மேலாக இருந்து கொண்டு இருக்கின்றன என்று. ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது உலகத்திலே அரிதான நோய்கள் என்று ஒரு சில நோய்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த அரிதான நோய்கள் எவ்வளவு இருக்கிறது என்றால் 10,000க்கும் மேற்பட்ட அரிதான நோய்கள். இதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய்கள் என்று சொல்கிறார்கள். புதிதாக வரக்கூடிய நோய்கள் என்று சொல்கிறார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் அவனுடைய சரீரத்தை தாக்க ஆரம்பிக்கின்றன. அவன் பலவீனப்பட்டவனாய் மாறி போய்விடுகிறான். அதே போல உலகில் உள்ள மொத்த நோய்களில் 22% தான் மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறார்களாம். அந்த 22% மருந்துகளைத்தான் இன்றைக்கு உலகிலே இருக்கிற நோயாளிகளுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மீதே இருக்கிற நோயாளிகளுக்கு தற்காலிக ஒரு மருந்துகளைத்தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தற்காலிக மருந்துகளும் முழுவதும் குணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது தான் இருக்கும். மாறாக அந்த நோயினுடைய தாக்கத்தையும் அந்த நோயினுடைய வளர்ச்சி பரிமாணத்தையும் தடுக்கக்கூடியதாக இருக்குமே ஒழிய முழுவதும் குணமாக்கக்கூடியதாக இல்லை என்று சொல்லி இந்த சுகாதார நிறுவனம் இதை தெரியப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு கணைய புற்றுநோயாய் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எய்ட்ஸ் நோயாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நரம்பு மண்டலத்தில் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது அல்சைமராக இருக்கலாம். இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் இருக்கிறது. ஆனால் மருந்துகள் கட்டுப்பட்டு வைத்திருக்கிறதை ஒழிய இதை பரிபூரணமாக குணமாக்க முடியாது.
அப்போ இது பரிபூரணமாய் நமக்கு குணமடையணும், ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இறைவனை ஏற்றுக்கொண்டுள்ள நாம அவருடைய திருப்பாடுகளின் வழியாக, அவருடைய காயங்களின் வழியாக அவருடைய சுகமளிக்கிற வல்லமை நம்மளுடைய சரீரத்திலே பாயும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆதலால் தான் மருத்துவர்கள் பாருங்க, ஒரு நோயாளியை அவர்கள் என்ன செய்கிறார்கள், மருத்துவமனையில் வைத்து மிகவும் கண்காணிக்கிறார்கள், மிகுந்த பாரத்தோடு அவர்களை பார்த்து கொள்கிறார்கள். அதே சமயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மனிதனை உயிர் காக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உயிர் காக்கக்கூடிய சூழ்நிலைகளை செய்கிறார்கள். கடைசியில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன, எங்களால் எல்லா முயற்சிகளையும் செய்து முடித்து விட்டோம், இனி உங்களுடைய கடவுளிடத்தில் வேண்டுங்கள் என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இறைவனை, ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் மெசியாவாக, இரட்சகராக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் ஒருவரே நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர். பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்கள், விவிலியத்திலே யோவான் 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 5:6 உள்ள வசனங்களிலெல்லாம் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அதில் பெத்சாய்தா என்னக்கூடிய ஒரு குளம் ஒன்று இருக்கிறது. அங்கு இயேசு வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய 38 ஆண்டுகளாய் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அங்கு இருக்கிறதை பார்க்கிறார். படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுடைய சரீரத்தில் பலவிதமான நோய்களின் தாக்கங்கள் இருந்தாலும், இது மருந்து மாத்திரைகளால் குணமாக்க முடியாதே என்று இருந்தாலும், இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ குணமாக விரும்புகிறாயா, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் அன்போடு கரிசனையோடு அவர் விசாரித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவர் நமக்காக நாம் தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய காயங்களால் நாம் சுகமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். இயேசு பாருங்க, அவர் வெறும் சுகம் கொடுக்கிற அந்த வேலையை மட்டும் அவர் செய்துவிட்டு போகவில்லை. மாறாக 38 வருடம் படுத்து கிடந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எந்த நிலையில இருந்தான் என்பதை இந்த யோவான் ஆசிரியர் எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு பல சூழ்நிலைகளில் பிரியமானவர்களே, நாம் வியாதியினால் படுக்கையினால் இருக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு கூட நம்மால் சென்று ஆண்டவருடைய திருவுடலை, திரு இரத்தத்தை உட்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே, ஆண்டவரை என்றைக்குத்தான் ஆலயத்திற்கு சென்று உடைய திருவுடலை, திரு இரத்தத்தை திருப்பலியிலே நான் பங்கேற்பேன் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, மகளே, நீ நெடுநாளாய் வியாதிப்பட்டு இருக்கிறாய், உனக்குள் இருக்கிறது இந்த வியாதி என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். இந்த வியாதியினால் உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். உனக்குள் தளர்வுற்று இருக்கக்கூடிய எண்ணத்தை நான் முதலில் எடுத்து மாற்ற விரும்புகிறேன். உனக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வை நான் எடுத்து மாற்ற விரும்புகிறேன். உனக்குள் என்னால் எதையும் செய்ய முடியாது, என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நீ நினைக்கிற சூழ்நிலையிலே நான் சொல்லுகிறேன், மகளே, உன்னோடு கூட இருக்கிறேன், மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனது வலது கையை பிடித்து நான் நடத்துவேன், என்னுடைய தழும்புகள், என்னுடைய காயங்கள் உன்னை சுகமாக்க விரும்புகிறன என்று ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் சுமப்பது போல அவர் நம்மை தேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 5வது அதிகாரம் 7 உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறங்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் இயேசுவை பார்த்து கூறுகிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவருடைய தனிமை உணர்வு, அவருக்குள்ள இருக்கக்கூடிய வேதனை, தன்னை குளத்தில் இறக்கி விடுவதற்கு முன்பு வேறொருவர் இறங்கி விடுகிறாரே என்னக்கூடிய ஒரு ஆதங்கம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இன்றைக்கு கூட உங்களுடைய உள்ளத்திலும் இப்படி இருக்கலாம். ஆண்டவரே, நான் சுகமாக விரும்புகிறேன் என்று நான் நினைத்து வேண்டிக் கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே, ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் உங்கள் ஆதங்கத்தை நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாயில இருந்து வார்த்தைகள் வரும் முன்பே அதை அறிந்து வைத்திருக்கிறவர். உங்களுக்கு என்ன தேவை, எந்த இடத்திலே சுகம் தேவை என்பதை, எந்த இடத்திலே விடுதலை தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் தான் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே மன விரக்தியோடு கூட நோயின் தாக்கத்தினாலே நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு விரக்தியான நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய
அந்த சுகம் கொடுக்கக்கூடிய, குணம் கொடுக்கக்கூடிய, அந்த அற்புதம் செய்யக்கூடிய, அந்த குணமளிக்கிற வல்லமையை நம்மளுடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சரீரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரின் மீது அதீத நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். இந்த அதீத நம்பிக்கை வைத்தால் தான் ஆண்டவருடைய சுகமளிக்கக்கூடிய அந்த வரங்கள், அந்த வல்லமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, இன்று பாருங்க, இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் அடுத்தவர்களைத்தான் காரணம் காட்டி கொண்டு இருக்கிறோம். அடுத்தவர்கள் எங்களுக்கு உதவ வரவில்லை, எங்களுடைய துன்ப நேரத்தில் அவர்கள் எங்களோடு கூட இல்லை என்று. ஆனால் நீங்கள் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அடுத்தவர்களை பார்க்காமல் என்னை அன்பு செய்கிற ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமேயானால் ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். இந்த 38 வருடமாய் படுக்கையில் இருந்த மனுஷனுடைய உள்ளத்திலே இருந்தது அடுத்தவர்களை அவன் காரணம் காட்டக்கூடிய சூழ்நிலையில் இருந்தான். ஆனால் ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ நலமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நீ குணமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்? யோவான் 5வது அதிகாரம் 8 உள்ள வசனத்திலே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உடனே அந்த மனிதர் நலமடைந்து தம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் என்பதை பார்க்கலாம். அப்போ ஆண்டவரின் மீது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வைத்துள்ளவராய் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்கள் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுதும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கின்ற பொழுதும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதும் சரி, அந்த வார்த்தைகள் எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே சுகமளிக்கிற வரங்கள், சுகமளிக்கிற வல்லமைகள் இறங்கி கொண்டு இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அந்த சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். அதுபோலத்தான் நாம் இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையை மட்டும் வைத்து விடாமல், அந்த மனுஷன் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால் சுகம் பெற்றதை மட்டும் விட்டு விடாமல் அவன் என்ன செய்கிறான்? ஆலயத்தில் இருப்பதை இயேசு பார்க்கிறார். அப்போ இயேசு சுகம் கொடுத்ததோடு மட்டும் விட்டுவிடவில்லை, மாறாக அவனுடைய ஆன்மாவின் மீது அநேக அக்கறை செலுத்தக்கூடியவராய் இருந்தார். அதனால் பார்த்தீர்கள் என்றால் இயேசு சொல்கிறார், யோவான் 5வது அதிகாரம் 14 உள்ள வசனத்திலே, இயேசு அவனை கோவிலிலே கண்டு, நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடான எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னார். அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு சுகம் கொடுத்தவர் மட்டுமல்ல, நம்மளுடைய ஆன்மாவின் மீது அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கி நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து, நல்ல ஒரு ஒப்புரவு அருளடையாளம் செய்து, ஆண்டவருடைய திருவுடலை, திரு இரத்தத்தை நாம் உட்கொள்கின்ற பொழுது, இயேசுவினுடைய 5 திருக்காயங்களை நாம் நினைத்து ஜெபிக்கிற பொழுது அவருடைய சுகமளிக்கிற வரங்கள் நமக்குள்ளே இறங்கி வர ஆரம்பிக்கும். அதை நம்ம உணரணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் பாருங்க, ஆண்டவருடைய திருவுடலை வாங்குவாங்க, தகுதி இல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு உடனே வெளியே சென்று போய்விடுவார்கள். தன்னை தாழ்த்தி எனக்குள்ளே வந்திருக்கிற இயேசுவை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி அவருடைய காயங்களை, பாடுகளை கூட தியானிக்க மாட்டார்கள். கடவுள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுப்பார்? எப்படி ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார்? ஆனால் ஆண்டவர் இயேசு அனைவரையும் சுகப்படுத்த விரும்புகிறார், குணப்படுத்த விரும்புகிறார். ஆனால் அவர் குணப்படுத்துகிற விதங்கள் வித்தியாசமானவையாக இருக்கிறதை நம் விவிலியத்திலே பார்க்கலாம். பிரியமானவர்களே, பல்வேறு முறைகளிலே தம்முடைய வல்லமையை, குணமளிக்கிற காரியங்களை இயேசு செய்வதை நம்ம பார்க்கலாம். பிறவியிலே ஒரு பார்வையற்ற ஒரு மனுஷனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகின்ற பொழுது இயேசுவினுடைய சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இதோ இவன் செய்த பாவமா, இவர்களுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய வல்ல செயல்கள் இவனில் நிகழ்த்த இப்படி நடக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ சொல்லுகின்ற பொழுது அந்த மனுஷனை அழைத்து அவர் எப்படி சுகமளிக்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யோவான் 9வது அதிகாரம் 6-7 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர் தரையிலே உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேட்டை பார்வையற்றவருடைய கண்களிலே பூசி, நீர் சீலோம் குளத்துக்கு போய் கண்ணை கழுவும் என்றார். சிலோவோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். ஏன் இயேசு தரையிலே உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை பார்வையற்றோருடைய கண்களிலே அவர் ஏன் தேய்க்கிறார், வைக்கிறார் என்று நமக்குள்ள ஒரு சந்தேகம் எழும்பலாம். ஏன் இப்படி ஆண்டவர் சுகம் அளிக்கணும்? அவர் வார்த்தையை சொன்னாலே போதுமே, அவர் தொட்டாலே போதுமே,
ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் விவிலிய அறிஞர்களும் இறை இயலாளர்களும் எப்படி இதனுடைய காரியத்தை இதை விளக்குகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், பிரியமானவர்களே, தொடக்க நூல் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 7 உள்ள வசனத்திலே, ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊதினார், மனிதன் உயிர் உள்ளவனானான். இந்த பிறவி குருடன் பிறந்ததிலே இருந்தே அவன் குருடனாகத்தான் இருக்கிறான். இந்த குருடனாய் இருக்கக்கூடிய மனுஷனுடைய இந்த கண் குறைபாட்டை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், மண்ணை எடுத்து தன்னுடைய உமிழ் நீரால் பயன்படுத்தி அவனுடைய கண்களிலே அவர் என்ன செய்கிறார்? தேய்க்கிறார். ஏனென்றால் தொடக்கத்திலே நான் இந்த உலகத்தை படைத்தேன் என்பதை காட்டுவதற்காகவே இந்த சம்பவத்தை ஆண்டவர் செய்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, விவிலியத்தினுடைய விளக்கங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஆச்சரியமிக்கதாக இருக்கிறது தெரியுமா? மண்ணிலே இருந்து மண்ணை உருவாக்கிய நான் அதே மண்ணை கொண்டு இல்லாத கண்ணை உருவாக்குகிறவராய் ஆண்டவராகிய இயேசு இருப்பதை பார்க்கலாம். இந்த அற்புதம் நடைபெற்றது ஒரு ஓய்வு நாளில் தான் நடைபெறுகிறது. அதனால தான் அவர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. இந்த ஓய்வு நாளில் இவர் அற்புதம் செய்கிறாரு. ஏன் ஓய்வு நாள் அற்புதம் செய்கிறார்? யூத மத தலைவர்கள் எல்லாம் ஓய்வு நாளில் வேலை செய்வதை என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக அதை அவர்கள் பார்த்தார்கள். ஏனென்றால் இயேசு மண்ணையும் உமிழ் நீரையும் பிசைந்து அவனுடைய கண்களிலே தடவுகிறார். அப்போ அந்த ஒரு வேலை நடக்குது. அந்த வேலையை ஓய்வு நாளில் அவர் செஞ்சிட்டாரேன்னு தான் அவங்க எல்லாரும் கோபப்படுறாங்க. ஆனால் அவன் கண்களில் தடவின உடனே அவனை சொல்லுகிறார், நீ சிலோவம் குளத்துக்கு போய் அங்கே போய் கழுவுன்றாரு. அவனுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத மனுஷனுடைய கண்களில் அந்த சேற்று உமிழ்நீர் இருக்கிறது. அவன் எவ்வளவு நம்பிக்கையோடு எவ்வளவு விசுவாசத்தோடு அவன் எழுந்து நடந்து சிலோவம் குளத்துக்கு போய் அங்கே கழுவுன உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால் நீங்கள் குணமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஓய்வு நாள் என்பது மனிதர்களை கட்டுப்படுத்துகின்ற கட்டுக்கோப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள் அல்ல. மாறாக ஆண்டவராகிய இறைவனுடைய விடுதலையையும் அன்பையும் சுகத்தையும் பெறுகிற நாள் என்பதை பரிசேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்திலே எல்லாம் எபிரேய மக்களிடத்திலேயே ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தது. மூத்த மகன்களுடைய உமிழ்நீருக்கு மருத்துவ குணம் உண்டு என்பதை அவர்கள் எண்ணிக்கொண்டு இருந்தார்கள். அதனால் தான் இயேசு விண்ணக தந்தையினுடைய ஒரு மகனாக இருக்கின்ற காரணத்தினால், அவர் வார்த்தையானவராய் உருவானவராய் இருந்ததினால் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் மட்டுமல்ல, இந்த உமிழ்நீரால் உமிழ்ந்து அவனுடைய கண்ணை தொட்டு சுகமாக்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, இது ஆண்டவர் மீது அவன் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் அதே சமயத்தில் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதமாயும் இருக்கிறது. இரண்டாவது நம்ம நிகழ்வு பார்க்கலாம். அந்த உமிழ்நீர் சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்க்கின்ற பொழுது இன்று நம் வாழ்க்கையில் பலவிதமான நோய்களோடு நாம் இருக்கலாம், பலவிதமான துன்பங்களோடு நம்ம இருக்கலாம், புதுவிதமான நோய்கள் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கலாம். மருந்து மாத்திரைகள் ஒரு வேளை எடுக்க முடியாத, அதற்கு வாங்க முடியாத சூழ்நிலைகளிலே நம்மளுடைய வாழ்க்கை தடுமாற்றம் அடைந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிலுவை மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து கடவுளுக்கு ஏற்புடையவர்களை வாழ்வதற்காக இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள். பாருங்க, அவருடைய காயங்களால் நம்ம குணமடைந்தோம். விவிலியத்திலே இன்னொரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றால், இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தெக்கப்பொலி பகுதி நடுவே அவர் வந்து கொண்டு இருப்பார். இந்த பகுதியின் நடுவே அவர் வந்து கொண்டிருக்கின்ற போது காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க. அவருக்கு காதும் கேட்காது, திக்கியும் பேசி கொண்டு இருக்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 33 இருந்து 35 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கும். இயேசு எப்படி அவனை சுகமாக்குறார் என்றால், இயேசு அவரை கூட்டத்திலே இருந்து தனியே அழைத்து சென்று. அப்போ நமக்கு சில நேரத்தில் சுகம் கொடுக்க ஆண்டவர் விரும்பும் பொழுது என்ன செய்ய விரும்புகிறார்னா, அவரும் நீங்களும் இருக்கணும்னு விரும்புகிறார். அவரும் நானும் இருக்கணும்னு விரும்புகிறார். சுகம் வேணும்னா நான் அவரிடத்துல தனிமையில் இருக்கணும். தனியாக அழைத்துட்டு போகிறார். தனியே அழைத்து சென்று அவருடைய காதுகளை, தம் விரல்களை அவருடைய காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்க்கப்பட்டன. அவர் தெளிவாக பேசினார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு காலத்தில்
உலகத்திலே ஒரு மனுஷன் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல சட்ட திட்டங்களை ஆண்டவராகிய இறைவன் மோசே வழியாக கொடுத்திருந்தார். இந்த சட்ட திட்டங்களை தான் யூதர்கள் கடைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அதாவது துப்புவது ஒரு தீட்டானதாக கருதப்பட்டதாக அந்த காலத்திலே இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சடங்கு ஆச்சாரியங்களை விட மனித நேயம் மிகவும் முக்கியது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். நீ சும்மா சடங்காச்சாரியத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ எதையோ சொல்லிக்கொண்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விடுதலை சுகத்தை கொடுக்க விடாம நீ தடை பண்ணிக்கொண்டு இருக்கிற. விண்ணகத்தந்தை அனுப்பினாரே, அவருடைய திருவுளமே அன்பும் இரக்கமும் தானே, ஒவ்வொரு மனுஷனையும் மீட்க வேண்டும் என்பது தானே. அவர்கள் அழிந்து போவது கடவுளுடைய திருவுளம் அல்லவா? இல்லையே. அப்படி இருக்கிறதுனால தான் நான் இந்த உலகத்தில் சிலுவை மரணத்தையே ஏற்றேன் என்றுதான் இயேசு இந்த மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்திலே. பிரியமானவர்களே, நீங்கள் எண்ணிக்கை புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மோசே எத்தோப்பியா தேசத்து பெண்ணை மணந்து கொள்வார். இது மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். அவங்க கோபத்தில் பேசுவாங்க, மோசேட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுகிறாரா, எங்களிடத்தில் ஆண்டவர் பேசவில்லையா என்று சொன்ன உடனே ஆண்டவர் அந்த மூவரையும் சந்திப்பு கூடாரத்திற்கு அழைப்பார். சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து அவர் என்ன பேசுகிறார் என்றால், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களில் ஒருவன் இறைவாக்கினனாய் இருந்தால் அவன் ஆண்டவராகி ஒரு காட்சியின் வழியாக கனவின் வழியாக நான் அவனிடத்தில் பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசையோடு கூட அப்படி என்று என் வீடு முழுவதிலும் அவனை நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கிறான். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? மோசேக்கு எதிராக ஆரோனும் மிரியாமும் பேசினதுனால ஆண்டவருடைய கோபம் அவர்கள் இருவர் மேலும் வர ஆரம்பித்ததாம். அந்த கோபம் வந்ததுனால என்ன ஆனது தெரியுமா? கூடாரத்திலே இருந்து ஆண்டவருடைய அந்த மேகம் விளங்கிய உடனே இந்த மிரியாமுக்கு பனி போன்ற வெண்மையான ஒரு தொழுநோய் அந்த இடத்துல வர ஆரம்பித்தது. உடனே ஆரோன் போய் தன்னுடைய சகோதரிக்காக மோசேன் இடத்துல சொல்கிறார், நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள், ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்கிறார். மோசேவும் ஆண்டவர் இடத்துல போய் மன்றாடுகிறார், ஆண்டவரே இதோ மிரியாமை நீங்கள் மன்னித்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எண்ணிக்கை புஸ்தகம் 12வது அதிகாரம் 14 உள்ள வசனத்தில் ஆண்டவர் மோசேயிடம் என்ன சொல்கிறார் என்றால், அவள் தந்தை அவள் முகத்தில் காரி துப்பி இருப்பாரானால் 7 நாட்கள் வெட்கப்பட வேண்டுமே. அப்படின்னா பழைய கால அந்த யூத மரபு சட்டத்தின்படி எப்படி இருக்கிறது? துப்புவது என்பது ஒரு தீட்டானது. இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அதே போல பாளையத்திற்கு புறமே அவள் 7 நாட்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்க சட்ட திட்டங்களை எல்லாம் மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? இறைவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடிலே விண்ணக தந்தையினுடைய அன்பு மகனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகு இறைவனுடைய அன்பை நம்பி நம்மளை வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இதுதாங்க அவர் விரும்புகிறது. எனக்கு சுகமளிக்கிற வரங்கள் அவரிடத்தில் நான் அன்பாக போகும் பொழுது, கல்வாரியின் அன்பை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது, அவர் பட்ட பாடுகள், தழும்புகள், காயங்களை நான் உற்று நோக்குகின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு வல்லமை, எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் வருகிறதை நம்மால் கண்டு உணர முடியுங்க. இதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, சிலுவை மீது தம் உடலிலே நம் பாவங்களை அவரே சுமந்தார், நம் பாவங்களுக்கு இறந்து கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ்வதற்காக இவ்வாறு செய்தார், அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள். ஆண்டவருடைய காயங்களால் நாம் என்ன செய்கிறோம்? குணமடைகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாயினால உள்ளத்தினால அறிக்கையிடணும். ஒருவேளை உங்களுக்கு தலைவலி இருக்குதா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால, அவர் எனக்காக பட்ட பாடுகளினால, அவமான சிலுவை மரணத்தினால, அவருடைய காயங்களினால என் தலைகள் இருக்கிற தலைவலிகளை எல்லாம் அவர் குணமாக்குகிறார் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கேன்சர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை உச்சரித்து நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த சுகமளிக்கிற வல்லமைகள் இறங்கி வர ஆரம்பிக்கும். அதனால தான் பாருங்க, இந்த நோய் பாவத்தினால் தான் வந்து விட்டதே என்று நாம் புரிந்து கொள்வதை விட மாறாக பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் குற்றவழி உணர்விலே இருந்து என்னை மீட்டெடுக்கிறார், அவருடைய அன்பினால் நான் சுகமடைகிறேன் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய அந்த சுகமளிக்கக்கூடிய அந்த கொடை, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை நமக்குள்ளே இறங்கி வரும்.
நான் எவ்வளோ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கிறேன், இந்த துன்பம் என்னால் தாங்க முடியல, இந்த வலி என்னால் தாங்க முடியல என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்களே. ஒன்றை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, நம்மை விட அநேக வேதனைகளை, துன்பங்களை, கஷ்டங்களை, எல்லாம் வலியை உணர்ந்தவர் இயேசு. வலியை உணர்ந்தவர் இயேசு. அப்போ அவர் இருக்கும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது. அந்த வலிகளை எல்லாம் ஆண்டவருடைய சிலுவையோடு கூட நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை என்னை சுகமாக்கும் என்று சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கசையடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காகத்தான், நம்ம செய்த பாவங்களுக்காக, நம்ம செய்த அக்கிரமங்களுக்காக, நம்ம செய்த அநியாயங்களுக்காக, நமக்கு வந்த வியாதிகளுக்காக அவர் தன்னுடைய சரீரத்தில் கசையடிகளை அவர் பெற்றார். இவ்வளவு அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய பல பலவீனங்கள், பல விதமான சரீரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போவதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இயேசுவை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை தான் நாம் முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை நாம் முழுமையாய் நம்ப வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உலகத்திலே குணமளித்த விதம் பல விதத்திலே நான் குணமளித்தேன். ஆனால் சில நேரங்களிலே நான் மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறேன் அல்லவா, அவர்களுக்கு நீ உரிய மரியாதையும் நீ செலுத்த வேண்டும். அவர்களுக்கு உரிய மகத்துவத்தை நீ கொடுக்க வேண்டும். அவர்கள் வழியாக அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து சில மருந்து மாத்திரைகளை நான் உருவாக்கி உன்னுடைய சரீரத்தினுடைய நலத்திற்காக பல காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். விவிலியத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது சீராக புஸ்தகம் 38வது அதிகாரம் 1 வசனத்திலே, உன் தேவையை முன்னிட்டு மருத்துவர்களுக்கு உரிய மதிப்பு வழங்கு, ஏனெனில் ஆண்டவரே அவர்களை படைத்தார். விவிலியத்தில் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது ஏசாயா இறைவாக்கினர் அங்கே வருவார். அப்போ உன்னுடைய நாட்களை நீர் எண்ணிக்கொள்கின்ற பொழுது அவர் சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாக இருந்தேன் என்பதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். ஆனால் அதற்கு அடுத்தது என்ன நடக்கிறது தெரியுமா? நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 2 அரசராகவும் 20வது அதிகாரம் 7 வசனத்திலே ஏசாயா இறைவாக்கினர் சொல்கிறார், அத்திப்பழ அடை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களும் அவ்வாறு கொண்டு வந்து குணமடையும்படி அந்த கட்டியின் மேல் வைத்தார்கள் என்று சொல்கிறார். அங்கே குணம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய நேரடியாக சுகமளிக்கிற வல்லமையை அவர் கொடுக்கிறார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண் மருத்துவர்கள் பலரால் செலவழிக்கப்படப்பட்டும் அவளுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் இயேசுவின் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் சுகம் கிடைத்தது. ஆனால் இந்த இடத்துல எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு உண்மையாய் நடந்து இருந்தும் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்து இருந்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், அத்திப்பழ அடை கொண்டு அவருடைய கட்டியின் மீது வையுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய கருக்கு போல இருந்த வாள்கள் நிறைந்தது. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த சுகமளிக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு உள்வாங்கி ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் செபிக்க போகிறோம். உங்களுடைய நோய்க்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காக மற்றும் நம்மளுடைய நோய்களுக்காகவும் செபிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருமகனுடைய தொடுதலையும் உம் மகன் கொடுக்கக்கூடிய விடுதலையையும் சுகமளிக்கிற வல்லமையையும் இறைவார்த்தையும் தியானித்து கொண்டிருந்த இந்த வேளையிலே ஆண்டவரே, உம் மகன் வழியாக இந்த உலகத்திலே உம்முடைய வல்லமையை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய ஆற்றலை, உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீரே. அந்த மகன் வழியாக நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீர் கேட்டு செவிமடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியினால் அவதிப்படுகிற ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உலகில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், வீட்டிலே படுத்து கொண்டு இருக்கிறவர்கள், தன்னுடைய பணிகள் செய்ய முடியாத நிலையில் முடங்கி கிடக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அருள் பணியாளர்கள், இருபால் துறவிகள், ஆண்டவருடைய ஊழியர்கள், ஊழியக்காரிகள், இறை மக்கள், ஆயர்கள், அத்தனை பேர்களுடைய கரத்திலே ஒப்பிடுகிறோம். எத்தனை விதமான வியாதிகள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய குணமளிக்கக்கூடிய கரங்கள், குணமளிக்கக்கூடிய சுகமளிக்கக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரை ஒவ்வொருவருடைய சரீரங்களிலும் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் சென்று ஆண்டவரே உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தால், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தால், உம்முடைய அன்பினால் தொட்டு ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி பன்னீர் நிர்மலா, திருமதி நான்சி தீனதயாளன், திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திரு பத்ரோஸ், திரு அடைக்கல சாமிதாஸ், இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய சகல விதமான தீமைகளும் நோய்களும் நீங்குவது மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிற சகல வியாதிஸ்தர்கள் மீதும் ஆண்டவரே உடைய குணமளிக்கிற வல்லமை இறங்கி வந்து சுகமாக்கும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே,
ஆமென். சுகப்பெழல் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கல்கள் செவிவாய் தவளி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகப்பெழல் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே,